Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. அக்கா அக்கா பார்கவி அக்கா ஜீவனந்தம் சார் எங்கம்மா அக்கா எங்க சார் சார் சரணி, என்னாச்சு சார் உங்களுக்கு? எங்களால தானே. சாரி சார். ஒன்றும் இல்லை ஒன்றும் இந்த பாருங்க சரியாயிடுச்சு இருக்கு. உங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டேனே சார். இன்னும் என்னலாம் சார் எங்களுக்காக நீங்க அனுபவிக்கணும்? என்ன இப்படி சொல்றீங்க? நீ இவ்வளவு தூரம் இந்த பொண்ணுக்கா எல்லாரும் கஷ்டப்படுறப்ப நான் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? ஏன் சார் மனசாட்சியே இல்லாம இருக்காங்க? இந்த பொண்ணு தான் ரொம்ப சிரமப்பட்டா. அந்த புல்லட்டை வெளியே எடுக்க. சார் வாங்க சார். டாக்டர் தேவராஜன் சார் ஹெல்ப் பண்ணி அந்த புல்லட்டையே வெளியே எடுத்தா. சார் ஒரு டாக்டர், மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர் சார். அவர் கை ஒரு பிரச்சனை அவரை ஹேண்டில் பண்ண முடியாது. இவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவர் தான் கொண்டு வெளியே எடுத்தா. நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவி சார். போலீஸ் தேடுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட எங்க பக்கம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். உங்க பக்கம் நியாயம் இருக்குமா? நல்லவங்களுக்காக நல்லது செஞ்சதுல எனக்கும் திருப்தி தாமா. இப்போ பரவாயில்ல. சரியாயிடுச்சு. அந்த பொண்ணு அவளை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துட்டாலே போதும். போயிடலாம் சார், போயிடலாம். நம்ம கிளம்பிடலாமா இங்கிருந்து? இல்ல பார்கவி, இப்ப போக வேண்டாம். இன்னும் இதே ஏரியால தான் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. இப்ப போறதை விட நைட்டு இங்கே இருந்துட்டு நம்ம விடிய காலையில ஒரு 3 மணி போல கிளம்பிடலாம் சார். அதுதான் கரெக்டா இருக்கும். ஆமாமா, கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்காதுல்ல சார்? நீங்க இங்க தங்குறதுல எனக்கு சந்தோஷம் தான். இங்க யாருமே வரமாட்டாங்க. அதோட இந்த ஃபேக்டரி கொஞ்ச நாளா பயன்பாட்டில் இல்லை. அதனால யாரும் இங்க வரப்போறது இல்லை. உங்களுக்கு சேஃப்டியான பிளேஸ். நீங்க இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம் தான். தேங்க்யூ சார். நம்ம பையன் தான். என்னடா பாத்தியா? அண்ணா, அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு போச்சுன்னு சொன்னல. ஆமா, அங்க அவங்க 2 பேரையும் மீட் பண்ணுச்சு. இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிற 3 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. டேய், நல்லா பாத்தியாடா? நான் ஒரு போட்டோ சென்ட் பண்றேன், நீங்களே பாருங்க. அண்ணா அனுப்பிட்ட பாருங்க. இருடா பாக்குறேன். டேய், அவங்க தான்டா சிக்கிட்டாங்கடா. டேய், நீ அங்கேயே இரு, நாங்க வந்துடுறோம். சரிண்ணே. சரி வாங்கடா போலாம். நம்ம போயிடலாம், ஒன்றும் ஆகாது. ஆமா வாங்க. ஏய் இருடா இருடா. அண்ணா, அந்த ப்ளூ கலர் கார்ல ஒரு பொண்ணு வந்துச்சுல, நேரா உள்ள போச்சுண்ணே. உள்ள ஒரு பழைய ஃபேக்டரி இருக்கு. அங்க அவங்க 2 பேர் இருந்தாங்க. இந்த பொண்ணு அவங்களோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் அங்க தானே செட்டில் ஆயிருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. ஏமா, போஸ்ட் பிரிசாமி மக கல்யாணம் அது வந்துக்கணா பார்த்தியா? மக கல்யாணத்துக்கு வர முடியல.
ஏய் சொல்லு. அண்ணா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் உடனே பாருங்க. டேய் என்னடா அது? அண்ணா அவங்க சாகலை, இங்கே தான் இருக்காங்க. என்னண்ணே சொல்லுங்க, இறங்கி போட்டுறட்டா? டேய் நீங்களாம் போக வேணாம். ஏண்ணே? டேய் நீங்கள் ஒன்று கிளிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ அந்த இடத்த மட்டும் அனுப்பி விட்டு கிளம்பு. அண்ணா டேய் வழக்கண்ணா, சொல்கிறத மட்டும் செய்யி. வைஃப் போனா. ஓகேண்ணா. ஓ வாங்கண்ணா. நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் தூக்குல தொங்க போறீங்க. இப்ப சொல்றேன், இது சேலஞ்ச், சவால். இனிமேல் இந்த மடக்குறது அடக்குறதுன்னு எவனாச்சும் வந்தீங்க, வெட்டிடுவேன். இனி இந்த சண்டை, ஆர்ப்பாட்டம், வாக்குவாதம் எதுவுமே கிடையாது. செயல் மட்டும்தான். தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இனிமேல் பாருங்க, உங்க பிளான் எல்லாத்தையும் காலி பண்றோம். டேய் வீரா, நான் குணசேகரம் பேசுறேன். நான் சொல்றத செய். ஏப்பா, நான்லாம் அண்ணங்கிட்ட பல வருஷமா வலது கையா இருக்கிறவன். என்னையே உள்ள விட மாட்டேன்னு சொல்றது சரி கிடையாது. முதல்ல மாடிக்கு போய் அண்ணங்கிட்ட கேட்டு வாப்பா. இங்க பாருங்க, சும்மாலாம் இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்காதீங்க. உள்ள விடக்கூடாதுன்னு அக்காவோட இன்ஸ்ட்ரக்ஷனு. அதுபடிதான் நாங்க நடப்போம். எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க, போங்க. அத நீ சொல்லாதப்பா. வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்திருக்காருல, அவரை வந்து சொல்ல சொல்லு. நாங்க என்னமோ வேண்டாத ஆளுங்க மாதிரி வந்து விரட்டுறீங்க. கல்யாணத்துக்கு வாங்கன்னு வீட்டுல வந்து அழைச்சிட்டு இப்படி பண்ணா அராஜகமா இல்ல? தேவையில்லாத இங்க நின்று பேசிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க, இங்கிருந்து போங்க. போங்க, போங்க. போங்கல. போங்க. சும்மா பேசிட்டே இருக்கீங்க. ஒரு சும்மா புரியுது உங்களுக்கு. கிளம்புங்க, கிளம்புங்க. கிளம்பியா? கிளம்புமா. என்ன நீங்க பேசுறீங்க? நிறுத்துங்க. என்ன பஞ்சாயத்து? என்னடா என்னங்க வேணும் உங்களுக்கு? கல்யாணம்னு வீடு வரைக்கும் வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்ப உள்ள விடல என்னமா அர்த்தம்? நல்லா கேளுங்க. எங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு எங்களை பத்தி விட்டாங்க, உள்ளேயே விடல. உங்களுக்கு இந்த நிலைமை தானா? நல்ல நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்க. என்ன உங்களையும் உள்ள விடலையா? என்னம்மா இப்படி அக்கிரமம் பண்றாங்க?